இந்த விசில் சின்னம். விசில பார்த்தா யாருக்கு பயம் வரும்? போலீஸ் விசில் அடிச்சா திருடனுக்கு பயம் வரும். தமிழக வெற்றி கழகம் விசில் அடிச்சா திமுகவுக்கு பயம் வரும். காலையில என்ன சொல்றாங்க? வீட்டு வாசல்ல குப்பை வண்டிக்காரங்க கொண்டு வர விசிலா இது? கண்டிப்பா சொல்றேன், இது குப்பை வண்டியில குப்பையை அள்ளி கொண்டு போகக்கூடிய நம்முடைய தூய்மை பணியாளர்கள் அடிக்கக்கூடிய விசில் தான். ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்க? 5 வருஷமா வீட்டுக்குள்ள இருந்த திமுக என்ற குப்பையை மூட்டை கட்டி தெருவுக்கு கொண்டு வந்து 2026ல விசில் அடிச்சு வெளியே கொண்டு போயிடுவாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்குது. உடனே இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டா முதலமைச்சர் ரேம்ப் வாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நம்ம தலைவர் திரைத்துறையிலிருந்து வந்த அரசியல் தலைவராக மாபெரும் ஆளுமையாக உருவாயிட்டாரு. ஆனா முதலமைச்சர் பாவம், முதலமைச்சர்ன்றதை மறந்து நடிகரா மாறிக்கிட்டு இருக்கிறாரு. மாபெரும் நடிகர் ஆயிட்டாரு. எங்களுடைய தலைவர் ரேம்ப் வாக் வந்தாருன்னா சும்மா அழகர் இறங்கி ஆத்துல வர மாதிரி ஜெகஜோதியா இருக்கும். பாவம் முதலமைச்சர் இறங்கி நடந்து வர. இந்த சந்திரமுகி படத்துல ஒரு வசனம் வரும்ல, அவன் கங்காவை பார்த்தாரு, கங்காவா தன்னை நினைச்சுக்கிட்டாரு, கங்காவாவே மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தலைவரை பற்றியே 24 மணி நேரம் சிந்திச்சு நம்ம தலைவராகவே மாறணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுலயும் நம்முடைய தோழர்கள்லாம் துண்டு தூக்கி போட்டு மாலை தூக்கி போட்டு நம்ம தலைவர் அதை அழகா வாங்கி எடுத்துக்கிட்டாரு, அவங்களுக்கு போட்டு விட்டாரு. பாவம் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் மேல அவங்க சொந்த கட்சிக்காரங்களுக்கு என்ன கோபம் தெரியல, துண்டை எல்லாம் பந்து போல மடிச்சு சடால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உண்மையாக ஒரு ரூபா கூட கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, பணம் கொடுக்காம, குப்பை வண்டியில போய் ஏத்திக்கிட்டு வராம, குறிப்பா மதுபான பாட்டில் கொடுக்காம அன்புக்காக ஒரு கூட்டம் சேருதுன்னா என் தலைவருக்காக மட்டும்தான். 200 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்தா இப்படிதான் நடக்கும். எனவே இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதியிலும் தலைவர் தளபதி யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்கள் அனைவருக்கும் தேவையானதை வீடு தேடி கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு என்பதை சொல்லிக்கொண்டு, எல்லாரும் வைக்கக்கூடிய விமர்சனம் சின்ன பசங்களை வச்சு எப்படி அரசியல் பண்ணுவாங்க, சின்ன பசங்களை வச்சு அப்படி ஆட்சி நடத்துவாங்க அப்படின்னு கேட்கிறாங்களே, பதில் சொல்லுங்க. இந்த சின்ன பசங்க 2026 தேர்தலில் உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி எங்கள் தலைவரின் நல்லாட்சிக்கு துவக்க உரை எழுதுவோம். எத்தனை அதட்டல்கள், உருட்டல்கள், மிரட்டல்கள் வந்தாலும் அஞ்ச மாட்டோம். தேர்தல் களத்தில் திமுகவின் கதை முடிக்காமல் ஓய மாட்டோம். வாழ்க தளபதி, வாழ்க தளபதி, வாழ்க தளபதி.